நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த விழுந்து போன பாவம் நிறைந்த ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்துக்குள் இருக்கிற இந்த உலகத்தில் நாம் தேவனோடு ஏனோக்கை போல நடப்பது எவ்வாறு என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் நம்ம கடந்த நாட்களிலே ஆண்டவரோடு நடப்பது என்பது எவ்வளவு முக்கியமானது. அது ஒரு ஆண்டவரோடு நடப்பது என்பது ஒரு இலக்கற்ற ஒரு காரியம் அல்ல. ஒரு விசுவாசத்தோடு பக்தியோடு ஒரு இலக்கை நாம் நிர்ணயித்து ஒரு அர்ப்பணிப்போடு கூட பக்தி உள்ள வாழ்க்கை முறையோடு கூட நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், ஆண்டவரோடு நடக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஏனோக்கை போல தேவனோடு நடப்பதற்கான நம்முடைய கடமை என்பதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, நாம் தேவனுடைய பிரசன்னம் மற்றும் அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலுடன் இணைந்து நடக்க வேண்டும் என்பதை பற்றி நான் உங்களோடு சில காரியங்களை பேசியிருக்கிறேன். அதாவது எல்லாவற்றிலும் தேவனை நாம் முன்னிறுத்துவது, எல்லாவற்றிலும் நான் போகிற காரியங்கள், நான் செய்கின்ற காரியங்கள், என்னை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் என்னை பார்க்கிறார். அவருடைய கண்கள் என்னை காண்கிறது. வேதம் சொல்லுகிறது, நல்லோரையும் தீயோரையும் கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணுதான், நோக்கி பார்க்கிறது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த உணர்வு நமக்கு அவசியம். என்னை ஆண்டவர் என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கவனித்து கொண்டிருக்கிறார். நான் என் தேவனுக்கு முன்பாக நான் இருக்கிறேன். அதான் லாஸ்ட்டாக நான் சொல்லும்போது சொன்னேன், யோசேப்பினுடைய வாழ்க்கையை சொன்னேன். யோசேப்பு அவனுக்கு ஒரு பாவம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்த போது அங்கே யாருமே கிடையாது. ஆனால் யோசேப்பு சொல்கிறான், இல்லை இங்கே யாருமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் இங்கே இருக்கிறார். தேவனுக்கு முன்பாக நாங்கள் இப்படிப்பட்ட பொல்லாப்பை நான் எப்படி செய்வது என்று சொல்லி அவன் ஓடினா பாருங்க. அதுதான் பக்தி உள்ள ஒரு ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிற ஒரு மனிதனுடைய நோக்கம். அவனுடைய எண்ணம் என்னன்னா, எப்போவுமே கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இதை புரிஞ்சுக்கணும். இப்போ கூட நம்மளை ஆண்டவர் பார்க்குறார். இங்கே வந்தால் மட்டும் பார்க்குறவர் அல்ல, நம்ம வீட்டுக்கு போகும்போதும் பார்க்குறாரு. நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் நம்மளை ஆண்டவர் கவனிக்கிறார். நம்ம செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் பார்க்கிறார். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. ஏற்கனவே அந்த வசனத்தை உங்களுக்கு சொன்னேன், எபிரேயர் 4:13. அவருக்கு சகலமும் அவருக்கு முன்பாக வெளியரங்கமும் நிர்வாணமாக இருக்கிறது. அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்கணும். அப்போ யாருமே அவரை மறைச்சி அவருக்கு தெரியாமல் எதையும் நம்ம என்ன பண்ண முடியாது, செய்துவிட முடியாது. நாம் என்ன செய்தாலும் அதை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் எங்கே போனாலும் கர்த்தர் பார்க்கிறார், என்னுடைய காரியங்களை கர்த்தர் பார்க்கிறார் அப்படி என்கிற உணர்வு நமக்கு அவசியம். இது வெறும் உணர்வு அல்ல, உண்மையாகவே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கவனித்து கொண்டிருக்கிறார். என்னுடைய போக்கை, என்னுடைய வரத்தை, என்னுடைய செயல்களை தேவன் என்ன பண்ணுகிறார், கவனித்து கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வு நமக்கு இருந்தால் தான் நம்ம தேவனோடு என்ன பண்ண முடியும், சேர்ந்து நடக்க முடியும். அப்போ நான் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அப்படிப்பட்ட ஒரு உணர்வு தான் யோசேப்புக்கு இருந்தது. அது மட்டும் இல்லை, எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் என்ன பார்க்குறார். நான் கஷ்டப்படும் போதும் அவர் பார்க்குறாரு. சில பேர் சொல்கிறாங்கல்ல, கஷ்டப்படும் போது என்ன ஆண்டவர் பார்க்குறாரா, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு பார்க்குறாரா? கஷ்டப்படும் போதும் பார்க்குறாரு. அதே நேரத்தில் நம்ம நல்லா இருக்கும் போதும் கர்த்தர் பார்க்குறாரு. நம்ம செய்கிற எல்லா செயல்களையும் பார்க்கிறார். அவர் நம்மை முற்றிலும் அறிந்திருக்கிறார். இந்த உணர்வு தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக மிக அவசியம். எத்தனை பேருக்கு தெரியும் அவர் என்னை பார்க்குறாருன்னு? அவருடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடு என்ன பண்ணுதுன்னு கவனமாக பார்க்கறது போல அவர் மேலே இருந்து நம்மளை கவனித்து கொண்டே இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, சின்ன வயசில் எங்கள் அம்மா எனக்கு ஒரு பாட்டு சொல்லி தருவாங்க. அந்த பாட்டு என்னென்னா, காலையே நீ நடப்பது எங்கே எங்கே, இயேசு ராஜா மேலிருந்து தாழ உன்னை பார்க்கிறார். கண்ணே நீ பார்ப்பது என்ன என்ன, இயேசு ராஜா மேலிருந்து தாழ உன்னை பார்க்கிறார். இந்த பாட்டில் அப்படியே வரும், நெஞ்சே நீ நினைப்பது என்ன என்ன, இயேசு ராஜா மேலிருந்து தாழ உன்னை பார்க்கிறார். ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு இப்படி சொல்லுவாங்க, இந்த பாட்டை பாடுவாங்க. உண்மை. நான் நடந்தாலும், நான் படுத்திருந்தாலும், நான் எங்கே போனாலும்,
எல்லாவற்றையும் தேவன் அறிகிறார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த உணர்வு நமக்கு அவசியம். கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் அவருக்கு விரோதமான பாவத்தை நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். அவரை வேதனைப்படுத்துகிற காரியங்களை நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ நல்லா புரிஞ்சுங்க, அவர்தான் நம்முடைய சாட்சி, வேற யாருமே சாட்சி கிடையாது. ஒரு திருடனோ அல்லது ஒரு குற்றவாளியையோ போலீஸ் பிடிச்ச உடனே அவனுக்கு சாட்சியா யாரையாவது சாட்சி நிறுத்துவாங்கல்ல? இப்போல்லாம் சாட்சியே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? அதிகமான சாட்சியே இல்லை. எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா வச்சுட்டான். சிசிடிவி கேமரா தான் சாட்சி. ஏதாவது தப்பு நடந்தால் உடனே என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே இருக்கிற சிசிடிவியை அதனுடைய ஃபுட்டேஜ் எடுக்கிறாங்க. எடுத்து என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக அந்த ஃபுட்டேஜை எடுத்து அங்கே நீதிபதி இடத்துல இவன் தான் குற்றவாளி என்பதற்கு இதுதான் என்னது, சாட்சி என்பது போல அவங்க சமர்ப்பிக்கிறது போல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய கண்கள் இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவரையும் மட்டும் இல்லை, அவர் எல்லாரையும் என்ன பண்ணுறார், பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய இமைகள் நம்மை சோதித்து அறிகிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போது இந்த உணர்வு அவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கும் பொழுது அங்கே பாவம் செய்வதற்கான வாய்ப்பு குறைகிறது. இப்படிப்பட்ட உணர்வு தான் நம்ம என்ன பண்ணுகிறது, தேவனோடு சேர்ந்து நடக்க நமக்கு உதவுகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், எப்பொழுதும் கர்த்தரை, தாவீது என்ன சொல்றார், எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, கர்த்தர் என்ன பார்க்கிறார் என்பது மட்டும் இல்லை, பார்க்குற அதே கர்த்தர் அவர் நியாயாதிபதியாக இருந்து நியாயம் தீர்ப்பார். God is my judge. அவர் ஒரு நியாயாதிபதி, அவர் என்னை நியாயம் தீர்க்கிறவர். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவர் என்னை ஒரு நியாயாதிபதியாய் பார்த்து கொண்டிருக்கிறார். சாதாரணமாக பார்க்கல, அவர் ஒரு ஜட்ஜாக இருந்து அவனவனுடைய கிரியைகளுக்கு அவனவனுக்கு என்ன பண்ணுவாராம், பலன் அளிப்பார். அவனவனுக்குரிய கிரிகைக்கான பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்போ ரோமர் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில், ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ரோமர் 14:10, இப்படி இருக்க 14:10 ரோமர் 14:10, இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன, அற்பமா எண்ணுகிறது என்ன, நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக என்ன பண்ணுவோமா, நிற்போம் என்கிற ஒரு உணர்வு அவசியம். அப்போ நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன, நீ உன் சகோதரனை குற்றவாளியாய் தீர்க்கிறது என்ன, நாம் எல்லோரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நாம் மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கும்பொழுது கூட நம்ம ஒன்றை புரிந்து கொள்ளணும், நம்மை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பார்த்து கொண்டிருக்கிறார். நான் யாரையும் நியாயம் தீர்க்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை, நான் யாரையும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணுற ஒருத்தர் இருக்கிறார், நம்ம எல்லாரையும் நியாயம் தீர்க்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த மாலை வேளையில் அவர் நம்முடைய நியாயாதிபதியாக இருக்கிறார், அவர் நம்மை நியாயம் தீர்க்கிறவர் அப்படின்ற உணர்வு இருந்தால் மற்றவங்களை நம்ம என்ன பண்ண மாட்டோம், குற்றவாளிகளாய் தீர்க்க மாட்டோம், மற்றவர்களை அற்பமாய் எண்ண மாட்டோம். ஏன்னா தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனை என்ன பண்ணுவார், நியாயம் தீர்ப்பார். அப்போ நம்ம எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போம் என்கிற உணர்வு நமக்கு அவசியம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். சாலமோன் பிரசங்கின் புத்தகத்தில் அவர் எழுதுகிறார், பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், இதை நம்ம அநேக நேரத்தில் நம்ம வாசித்திருப்போம். பிரசங்கி 12:14. தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும்
தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு கிரியையையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு கிரியையையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், அது நன்மையானாலும் அது தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அப்ப இந்த உணர்வு நமக்கு அவசியம். தேவன் என்னுடைய நியாயாதிபதி, அவர் நியாயத்தில் ஒரு நாள் என்னை கொண்டு வந்து நிறுத்துவார். ஆகவே நான் எப்படி நடக்கணும்னா, ஒரு நியாயாதிபதிக்கு முன்பாக நடக்கிற மாதிரி நடக்கணும். ஒரு ஜட்ஜி என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ ஒரு ஜட்ஜி என்னை பார்த்து கொண்டிருந்தால், அவர் நியாயம் தீர்க்க போறார் என்கிற உணர்வு இருந்தால், கண்டிப்பா நான் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யவே மாட்டேன். அவருக்கு பிரியமான காரியங்களை செய்வேன். ஏன்னா அது நன்மையானாலும் தீமையானாலும் எப்படிப்பட்ட காரியமானாலும் அதை தேவன் என்ன பண்ணுவார்? நியாயத்திலே கொண்டு வருவார். எத்தனை பேர் நம்புறீங்க அவர் நியாயத்தில் கொண்டு வருவார்? இந்த உலகத்தில் நமக்கு அதற்கான பலனை ஆண்டவர் தருவார். அவருக்கு பிரியமாக வாழ்கிறவர்களை அவர் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டார்? வெறுமையாக இந்த உலகத்தில் வைக்க மாட்டார். அவருக்கு பிரியமானவர்களை அவர் என்ன பண்ணுவாரா? ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு உண்மையாக இருக்கிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? பாதுகாப்பார். எல்லாத்தையும் மேலும் பாதுகாப்பார். ஏன்னா நல்ல கனி கொடுக்கிற மரத்தை அவர் என்ன பண்ணுவார்? நல்ல கனி கொடுக்கிற மரம் தேவனால் என்ன பண்ணப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். நல்ல கனி கொடாத மரம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் பாவத்தை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நீர் நோக்கி கொண்டு இருக்க மாட்டீரே. பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, நீர் அநியாயத்தை நோக்கி கொண்டு இருக்க மாட்டீரே. நீர் பாவியை நீர் பாவியை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. பின் துரோகிகளை நீர் நோக்கி கொண்டு இருக்கிறது என்ன? போதும். மிக முக்கியம், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டு இருக்க மாட்டீரே. அவர் அநியாயத்தை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ள ஒரு நியாயாதிபதி. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் அவர் இஸ் a holy judge. அவர் ஒரு பரிசுத்தம் உள்ள நியாயாதிபதி. அவர்கிட்ட எந்த கரப்ஷனும் இல்லை. அவர் ஒரு நாளும் பாவியை சகித்து கொள்ள மாட்டார். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம் சங்கீதத்தில், தன் அக்கிரமத்தில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையை உடைப்பார்னு இருக்குது. அக்கிரமத்தில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையை தேவன் உடைப்பார்னு இருக்குது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அக்கிரமத்தில் துணிந்து நடப்பது, பாவத்தை விரும்பி செய்வது, ஒரு பயம் இல்லாமல் இருப்பது, இது என்ன? நம்ம தேவனை விட்டு விலக பண்ணோம். நம்ம எப்பொழுதும் தேவனிடத்தில் வரும்பொழுது நமக்கு ஒரு உணர்வு தேவை. அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார், அவர் என்னை பார்க்கிறார், அவர் என்னை நியாயாதிபதியாக இருந்து என்ன பண்ணுகிறார்? கண்காணிக்கிறார். அவர் தீமையை பார்க்க மாட்டாதவர், அவர் பரிசுத்தமுள்ள ஒரு நியாயாதிபதியாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, பரிசுத்தமுள்ள நியாயாதிபதி மட்டும் இல்லைங்க, அவர் சரியாய் நியாயம் தீர்க்கிறவர். ரோமர் 2:16 அவருடைய நியாய தீர்ப்பை குறித்து ரோமர் 2:16, என் சுவிசேஷத்தின்படி தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். நல்லா புரிஞ்சுங்க. யாரும் நம்ம தேவனுடைய பிள்ளைங்க, நம்ம இந்த அறிவு உடையவர்களாக இருக்கணும். கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நியாய தீர்ப்பு உண்டு. நம்ம எல்லாருடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். பவுல் சொல்றாரு, என்னுடைய சுவிசேஷத்தின்படி தேவன் மனுஷனுடைய இயேசு கிறிஸ்துவை கொண்டு, யாரை கொண்டு? இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும்.
அப்போ நியாய தீர்ப்பு இருக்குது அப்படிங்கிற உணர்வும் நம்மை அவர் பார்க்கிறார் என்கிற ஒரு பயமும் நமக்கு இருக்குமானால் நிச்சயமா நம்ம அவருக்கு பிரியமில்லாம ஒரு வாழ்க்கையை வாழவே மாட்டோம். அவருக்கு பிரியமா வாழ்வோம். எங்கேயாவது ஒரு பெரிய இடத்துக்கு போறீங்க, ஒரு பெரிய ஸ்டோருக்கு போறீங்க, ஒரு ஒரு தங்க மாளிகை போறீங்க, தங்கம் விற்கிற கடைக்கு. அங்க என்ன போட்டுக்கிறான்? உங்களை சிசிடிவி கண்காணித்து கொண்டு நீங்கள் சிசிடிவியின் கண்காணிப்பின் கீழ் இருக்கிறீர்கள். ஏன் அதை எழுதி போடுறாங்க? எழுதி போட்டால் அவன் உஷாராயிடுவான்ல. ஏன் எழுதி போடுறாங்க? அப்படியே விட்டுற வேண்டி தானே. இப்போ இப்படி எழுதி போட்டும் கூட அங்கே என்ன நடக்குது? கரப்ஷன் நடக்குது. ஆனால் தப்பு பண்ணால் கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாது. எப்படி அவங்க என்ன பண்ணுறாங்க? சிக்கி கொள்ளுகிறார்கள். அப்போ நல்லா புரிந்து கொள்ளும். அந்த மாதிரி தான் பைபிள் வந்து நமக்கு சொல்லுது, நீ வந்து ஒரு கண்காணிப்பின் கீழே இருக்கிற, உன்னை படைத்த தேவன் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நீ செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கு தக்கதாக உனக்கு நியாய தீர்ப்பு உண்டு. மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து நல்லா புரிஞ்சுங்கல்ல. வெளியரங்கமான காரியங்கள் மட்டும் இல்லைங்க, அந்தரங்கமான காரியங்கள் யாருக்கும் தெரியாம மறைவிடத்தில் ரகசியமாய் செய்கிற ஒவ்வொரு பாவத்தையும் தேவன் என்ன பண்ணுவாராம்? நியாயம் தீர்ப்பார். இப்போ நியாய தீர்ப்பு உண்டு என்று பயந்திருக்க கடவோம். அப்படி ஒரு பயம்தான் நம்மளை என்ன பண்ணணும்? ஆண்டவரோடு ரொம்ப நெருக்கமாக வைக்கும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய தேவன் பரிசுத்தமான நியாயாதிபதி. அது மட்டும் இல்லை, அந்தரங்கங்களையும் என்ன பண்ணுவாராம்? அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தை, அந்தரங்கங்களை குறித்து அவர் நியாயம் தீர்க்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, 1 பேதுருல 1:17 அவர் பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரிகையின்படி நல்லா புரிஞ்சுங்க, நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசியாய் சஞ்சரிக்கும் காலம் அளவும் பயத்துடன் நடந்து கொள்ளுங்கள். இதுதான் உங்களை வந்து ஆண்டவரோடு ரொம்ப க்ளோஸா வைக்கும். எப்படி நடந்து கொள்ளுங்கள்? அந்த வசனத்தை கவனிங்க. அவனவனுடைய கிரிகைகளுக்கு தக்கதாக பட்சபாதம் இல்லாமல், நல்லா புரிஞ்சுங்க, பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரிகைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொள்ளுகிறபடியால். கவனிங்க இந்த வசனத்தை, எவ்வளோ ஒரு டீப்பான ட்ரூத் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? எப்பா அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நீ அவரை பிதாவா தொழுது கொள்ளுகிறன்றதுனால உனக்கு எக்ஸெப்ஷன் கிடையாது. அப்ப நீ எப்படி நடந்து கொள்ளணும்? இங்கே பரதேசியாய் சஞ்சரிக்கும் காலம் அளவும் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப நாள் கிடையாது, ஒரு கொஞ்ச காலம் தான் இங்க இருக்க போற. இங்கே பரதேசியாய் சஞ்சரிக்கும் காலம் அளவுனா ஒரு அளவு, உனக்கு ஒரு கால அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலம் முடியக்கூடிய காலம் இது சீக்கிரமா முடிஞ்சிடும். அப்ப இங்கே பரதேசியாய் சஞ்சரிக்கும் காலம் அளவும் எப்படி நடந்து கொள்ளுங்கள்? பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். எப்படி கர்த்தருக்கு பயப்படுவது? நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ஆலயத்துக்கு வரலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனா அவர் பட்சபாதம் பார்க்க மாட்டார். அப்ப நம்ம எப்படி நடந்துக்கணும்? பேதுரு சொல்றாரு, இங்கே பூமியிலே பரதேசியாய் சஞ்சரிக்கும் காலம் அளவும் பயத்துடனே என்ன பண்ணுங்க? நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா ஒருவரும் தப்பிக்க முடியாது. அப்போ வெளியில இருக்கிறவனை விட உள்ளே ஆண்டவரை அறிந்து வாழ்கின்ற நாம தான் ஆண்டவருக்கு ரொம்ப பயந்து அவர் வழிகளில் நடப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. அது ரொம்ப ரொம்ப அவசியம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, அவர் பக்கம் திரும்பி வாழ்வது, அவரையே நம்முடைய மீட்பராய், அவரையே நம்முடைய இரட்சகராய், அவரையே நம்முடைய ஆண்டவராய் நம்ம வந்து அங்கீகரித்து அவருடைய நம்ம வந்து மனம் திரும்பி வாழ்வது. பாவத்தை விட்டு விலகி பாவத்தை வந்து அறிக்கையிட்டு அவர் தான் பாவத்தை மன்னிக்கிறவர், ஏன்னா அவர் நியாயாதிபதி, அவரிடத்தில் மனம் திரும்பி வாழ்வது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவர் பக்கம் திரும்பி அவரோடு நடக்கிறதுக்கு முன்னால அவர் நம்முடைய இரட்சகராகவும் நம்முடைய ஆண்டவராகவும் நம்முடைய மீட்பராகவும் இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு நமக்கு அவசியம். ஏசியா 45:22 ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒரு தீர்க்க தரிசனம். இது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இது ஒரு தீர்க்க தரிசனம்.
நம்மளுக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு தீர்க்க தரிசனம் 45:22 பூமியில் எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவர் தான் நம்மளை என்ன பண்ண, அவர் தான் நம்முடைய ரட்சகர். அவர் மட்டும்தான் நம்ம ரட்சிக்கக்கூடியவர். அவரை மட்டும்தான் நம்ம நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்த்து அவருடைய பலனை பெற்று அவருடைய மன்னிப்பை பெற்று அவருக்கு முன்னால் எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு நம்முடைய வழிகளை மாற்றிக்கொள்வது. ரட்சகர்னு அர்த்தம்னா நம்மை மீட்டு எடுக்கிறவர். பாவத்தில் அடிமையாக இருந்த நம்ம அவர் ரட்சிக்கிறவர், மீட்டு எடுக்கிறவர். மீட்டு எடுத்து நம்மை என்ன பண்ணுறாருன்னா நல்ல செம்மையான வழியில் நடத்துகிற ஒரு ஆண்டவர், நம்மை ஆளுகிறவர். இயேசுவுக்கு 2 பேர் இருக்குது. ஒன்று மீட்பர், இன்னொன்று ரட்சகர். மீட்பர்னா பாவத்திலிருந்து நம்மளை மீட்கிறவர். ரட்சகர் என்று சொன்னால் பாவத்திலிருந்து நம்மை ரட்சித்து நம்மை நீதியின் பாதையில் நம்மை நடத்துகிறவர். அது இன்னும் 45 அதே ஏசாயா 45 நீங்கள் பார்த்தீங்கன்னா 24-25 அவர் சொல்றாரு, கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். வெட்கப்படுவார்கள். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும். யார் இந்த இஸ்ரவேலின் சந்ததி? யார் இந்த இஸ்ரவேலின் சந்ததி? இஸ்ரவேலின் சந்ததினா வெறும் யூதர்கள் மாத்திரம் அல்ல, யூதர்கள் மாத்திரம் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆபிரகாமினுடைய வழியில வந்த யாரு? இஸ்ரவேல். இஸ்ரவேல் யாரு? யாக்கோபு தான் இஸ்ரவேலா மாறுறாரு இல்லையா? ஆபிரகாமினுடைய வழியில வந்தவர். அப்போ கலாத்தியர் புத்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது அவர் சொல்லுகிறார், விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் சந்ததியா என்ன பண்றாங்க? இருக்கிறார்கள். எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாக எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமா அவருக்கு விரோதமாக எரிச்சல் கொண்டிருக்கிறாங்க? இயேசுன்னு சொன்னாலே எரியுது நிறைய பேருக்கு. இயேசுவை பற்றி சொன்னாலே பிசாசு அவனுக்குள்ள இருந்து என்ன பண்ணுது? ஒரு எரிச்சல் அடைகிறான். இயேசுவை சொல்லாதன்றான், இயேசுவை பற்றி நாங்கள் கேட்க மாட்டேன்றான், எங்களுக்கு எங்கள் கடவுள் இருக்கிறாருன்றான். நான் சொல்ற பார்த்துங்க கர்த்தருடைய பிள்ளைகள, இயேசு கிறிஸ்துவிடத்தில் மாத்திரம் தான் என்ன இருக்கிறது? வல்லமை உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அல்லேலூயா. ஆனா அவருடைய நாமத்தை சொல்லி அவரிடத்தில் வந்து சேருகிறவன் அவனுக்கு என்ன உண்டு? சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாக எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். ஒரு நாள் வருகிறது, அவரை வேணான்னு சொன்னவங்க, அவருடைய நாமத்தை சொல்லும் போது எரிச்சல் அடைந்தவங்க, அவரை பற்றி சொல்றவங்க மேல எரிச்சல் அடைந்தவங்க, அவர் நியாயம் தீர்க்கும் பொழுது அவர்கள் தலை கவிழ்ந்து வெட்கப்பட்டு நிற்பார்கள், வெட்கப்பட்டு போவார்கள். சீக்கிரமா நியாய தீர்ப்பு வருது. நியாய தீர்ப்பு ஒன்றும் ரொம்ப தூரத்தில் அல்ல, நியாய தீர்ப்பு வருவதற்கு சமீபமா இருக்கிறது. மாரநாதா, கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் வருகிறார். அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்க்கிறவர், பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவர், பாவத்தை பார்க்க மாட்டாத பரிசுத்தமான நியாயாதிபதி அவர் வருகிறார். அப்பொழுது அவரை வேணான்னு சொன்னவங்க, அவருடைய நாமத்தை பார்த்து அவருடைய பேரை சொல்லும் போது எரிச்சல் அடைந்தவங்க, அவர் நிமித்தம் எரிச்சல் அடைந்தவங்க அத்தனை பேரும் வெட்கப்பட்டு போவார்கள். ஆனால் இஸ்ரவேலின் சந்ததியாக இருக்கிற யாவரும், அதாவது
ரட்சிக்கப்பட்டிருக்கிற அவருடைய பிள்ளைகள் யாவரும், வாக்குத்தத்தத்துக்கு சொந்தமாக இருக்கிற அவருடைய பிள்ளைகள் யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? நம்ம நீதியின் கிரியையினால நம்ம நீதிமான்ல, கர்த்தருக்குள் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அவருடைய ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மேலும் மேன்மை பாராட்டுவார்கள். மேன்மை பாராட்டுவார்கள். பூமியில மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். நம்ம ஒரு நாள் அவரை பற்றி சொல்லுவோம், நான் இன்னைக்கு ஆண்டவரே இன்னைக்கு பரிசுத்தமாக வாழ்வதற்கும் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டதற்கும் காரணம் என் முயற்சி அல்ல, என்னுடைய கிரிகைகள் அல்ல, உமது ரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். உம்முடைய கிரிகை, நீர் சிலுவையில் எனக்காக யாவையும் செய்து முடித்தீர், என்னை கிரயத்துக்கு மீட்டிருக்கிறீர். உம்மால் நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? மீட்கப்பட்டிருக்கிறேன். உம்மால் நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். உம்மாலே நான் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. மேன்மேலும் மேன்மை பாராட்டுவார்கள். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். அப்ப இந்த மேன்மை பாராட்டல் எப்பொழுது வருகிறது? ஒரு மனம் திரும்புதலோடு நமக்கு ஒன்று வருகிறது. அவரை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய கிருபையை, அவர் கிருபைக்காக நம்ம காத்திருக்கும் போது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா அப்படியே பக்கத்தில் இருக்கு பாருங்க. 55 7ஆம் வசனத்தை படிங்க. துன்மார்க்கன் தன் நினைவுகளையும் துன்மார்க்கன் தன் வழிகளையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அப்போ துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். இதுதான் ஒரு அழைப்பு. இந்த உலகத்துக்கு நம்ம கொடுக்கிற அழைப்பு என்ன? கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், கர்த்தரிடத்துக்கு வாருங்கள். எப்படி வரணும் கர்த்தரிடத்துக்கு? கர்த்தரிடத்துக்கு வரும்போது உங்க பணத்தினாலேயோ உங்க பொருள்னாலேயோ அவரிடத்தில் வராதீங்க. உங்களுடைய நினைவுகளை விட்டு, உங்களுடைய வழிகளை விட்டு, உங்களுடைய நினைவுகளை விட்டு, உங்கள் தவறான எண்ணங்களை விட்டு, உங்களுடைய அக்கிரமமான எண்ணங்களை விட்டு, பாவம் செய்ய வேண்டும் என்கிற அந்த நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுங்க? திரும்புங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். அவர் அவன் மேல் மனதுருகுவார். அது மட்டும் இல்ல, நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப என்ன அர்த்தம்னா, அவரிடத்துல தயை ஏராளமாய் உண்டு. அவரிடத்துல பாவத்தை நினைச்சு வருத்தம் அடைந்து, ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்னை உங்களுடைய பிள்ளையை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு ஒருத்தன் திரும்பும் பொழுது அவருடைய தயை அவனுடைய பாவத்தை என்ன பண்ணுகிறது? மன்னிக்கிறது. அவனை ஒரு பரிசுத்தம் உள்ள மனிதனாய் மாற்றுகிறது, அவனை சுத்திகரிக்கிறது. அப்ப கர்த்தரிடத்தில் தான் மாத்திரம் என்ன உண்டு? கிருபை உண்டு. கர்த்தரிடத்தில் மாத்திரம் என்ன உண்டு? தயை உண்டு. இதை உணர்ந்து நாம் அவரிடத்தில் திரும்பணும். முதல்ல அவர் நம்முடைய நியாயாதிபதி, நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட நியாயாதிபதியா இருக்கிறார் என்கிற உணர்வு அவசியம். ரெண்டாவது, நான் அவர்கிட்ட திரும்பினா எனக்கு தயை கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும்? கிருபை கிடைக்கும். அப்படி என்கிற உணர்வு எனக்கு ரொம்ப அவசியம். சங்கீதம் 86:13 அந்த தயை பற்றி, கிருபையை பற்றி நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 86:13. ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நீர் எனக்கு பாராட்டின உம்முடைய கிருபை பெரியது, கிருபை பெரியது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப அவர் மட்டும்தான் அவருக்கு நம்ம மேல பாராட்டின கிருபை பெரியது. அவரிடத்துல மட்டும்தான் கிருபை இருக்குது, அவரிடத்துல மட்டும்தான் தயை இருக்கிறது, அவரிடத்துல மட்டும்தான் இரக்கம் இருக்கிறது. பாவத்தை மன்னித்து நம்மை அங்கீகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தேவன் அவர். அவரிடத்துல திரும்பணும். அவரிடத்துல நம்முடைய வழிகளை விட்டு, நம்முடைய நினைவுகளை விட்டு நம்ம திரும்பி நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணணும்? அந்த உணர்வோடு அவரிடத்துல மட்டும்தான் அவருடைய கிருபை, தயை, இரக்கம் எனக்கு உண்டு என்பது உணர்வு ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லை, அவரிடத்துல மாத்திரம்தான் நீதி இருக்கிறது.
அவரிடத்தில் மட்டும்தான் நீதி உண்டு. ஏசாயா 45:24, 25 நம்ம ஏற்கனவே வாசித்தோம். வாசிங்க இன்னொரு முறை. 45, 24, 25. கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாக எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அப்ப கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் நீதி உண்டு. கர்த்தரிடத்தில் முதல்ல என்ன உண்டு? தயை உண்டு, கிருபை உண்டு, இரக்கம் உண்டு. ரெண்டாவது என்ன உண்டு? கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் என்ன உண்டு? நீதி உண்டு. அது மட்டும் இல்லை, அவருடைய ரத்தம் ரொம்ப முக்கியமானது. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப அந்த ரத்தத்தினிடத்துக்கு வருகிறோம். அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வரோம், அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வரோம், அவர் நீதி உள்ளவர் என்பதை அறிந்து வருகிறோம். அது மட்டும் இல்லை, அவருடைய ரத்தம் என் பாவத்தை நீக்க வல்லமை உள்ளது என்பதை அறிந்து வருகிறோம். எபிரேயர் 9:14. எபிரேயர் 9:14. எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகைகள் நீங்கள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அவருடைய ரத்தம், முதல்ல அவருடைய கிருபை, அவருடைய தயை, அவருடைய இரக்கம், இரண்டாவது அவர் நீதி உள்ளவர், மூன்றாவது அவருடைய ரத்தம் என்னை சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை உணர்ந்து நான் அவரிடத்தில் என்ன பண்றேன்? மனப்பூர்வமாய் திரும்பி வருகிறேன். அதே எபிரேயர் 12:24 பாருங்க. அதே எபிரேயர் 12:24 அது சொல்லப்பட்டிருக்கிறது. 12:24 புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனோடு நடக்கணும்னு சொன்னா முதல்ல எனக்கு என்ன தேவை? அவர் நீதி உள்ள தேவன், அவர் நீதியாய் நியாயத்திருக்கிறவர், அவர் என்னை பார்க்கிறார். அது எனக்கு அந்த உணர்வு அவசியம். ரெண்டாவது, என் பாவத்தை நீக்கக்கூடிய, என்னுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய தயையும் கிருபையும் அவரிடத்தில் உண்டு. அவரிடத்தில் நீதி உண்டு. அவரிடத்தில் அவருடைய ரத்தம் என்னுடைய பாவங்களை சுத்திகரிக்கக்கூடிய இருக்குது. நான் அந்த ரத்தத்தினத்துக்கு வந்து என்ன பண்ணுகிறேன்? சேருகிறேன். இயேசுடைய ரத்தத்தினாலே நாம அந்த கிருபையில பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நான் தேவனிடத்தில் சேருவதற்கான மிக முக்கியமான காரணம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இல்லாமல் நான் தேவனிடத்தில் சேர முடியாது. என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்ப பூமியில மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவோடு நம்ம வரும்பொழுது நமக்கு குற்ற உணர்வு கிடையாது. பிதாவிடத்தில் வரும்போது நமக்கு குற்ற உணர்வு கிடையாது. நம்ம ஒருபோதும் என்ன பண்ண மாட்டோம்? புறம்பே தள்ளப்பட மாட்டோம். என்னிடத்தில் வருகிறவனே நான் ஒருபோதும் புறம்பே தள்ள மாட்டேன். அப்ப தேவனோடு சேர்ந்து நடக்கணும்னா இது ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவோடு கூட நான் சேர்ந்து பிதாவினிடத்தில் சேருவது, கிறிஸ்துவை நான் உயர்த்துவது, அவர்தான் என்னுடைய எல்லா மேன்மைக்கும் காரணர். அவரிடத்துல தான் தயை இருக்குது, அவர்தான் இரட்சகர், அவரிடத்துல மட்டும்தான் நீதி இருக்கிறது. அவர் மாத்திரமே தம்முடைய ரத்தத்தினாலே என் பாவத்தை என்ன பண்ண முடியும்? கழுவ முடியும். நான் அவரால் தான் மெரிட்டா இருக்கிறேன். என்னுடைய மெரிட் ஏன் தகுதியினால வந்ததல்ல. நான் தேவனிடத்தில் சேருவதற்கு காரணம் என்னுடைய கிரியைகள் அல்ல, அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய கிருபையினாலே நான் தேவனிடத்தில் என்ன பண்ணியிருக்கிறேன்? சேர்ந்து இருக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்போ தேவனோடு நான் சேர்ந்து நடக்கணும்னா
என்னுடைய கண்கள் அவர் மேல இருக்கணும். யார் மேல? இயேசு கிறிஸ்துவின் மீது. என் கண்கள் யார் மேல இருக்கணும்? அவர் மேல இருக்கணும். ஏன் தான்? அவர் தான் என்னுடைய பலன். கிறிஸ்து தான் என்னுடைய ரட்சகர். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து தான் என்னுடைய ரட்சகர், கிறிஸ்து தான் என்னுடைய ஆண்டவர். அவர் மாத்திரம் தான் என் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உள்ளவர். அவரே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். அல்லேலூயா. அவர் தான் என்னுடைய மெரிட். ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவின் மூலமாய். அப்போ தேவனிடத்தில் நான் தேவனோடு சேர்ந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை என்னுடைய பலனாய் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை என்னுடைய பலனாய் கொள்ளுவது. ஒரு கிறிஸ்துவை நான் எப்படி பலனாய் கொள்ளுவது? நல்லா புரிஞ்சுங்க. சங்கீதம் 71:16. சங்கீதம் 71:16. கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன், உம்முடைய நீதியின்படியே மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு அப்படின்னா அர்த்தம் அவருடைய வல்லமை, அவருடைய பலன். அவர்தான் என்னுடைய பலன். ஸோ கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் நான் என்னுடைய வாழ்க்கையில அங்கீகரித்து கொண்டு அவர்தான் என்னுடைய எல்லா பலனும். எனக்கு வல்லமை வல்லமை கிடையாது, அவருடைய வல்லமை. கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நான் பிதாவோடு சேர்ந்து நடப்பேன், தேவனோடு சேர்ந்து நடப்பேன். தேவனோடு சேர்ந்து நடக்கணும்னா தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் அவர் இல்லாமல் தேவனோடு சேர்ந்து வாழ முடியாது. கிறிஸ்துவோடு தான் நான், கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணுகிறது? தேவனிடத்தில் சேர்க்கிறது. ஸோ கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன். இன்னொரு இடத்துல தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 84:5. சங்கீதம் 84:5. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். Blessed is the man whose strength is in you. உம்மில் பலன் கொள்ளுகிறவன். என் பலன் எங்க இருக்குது? எனக்குள்ள இல்ல. என் பலன் யாருன்னா கிறிஸ்து. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்தை சந்திக்கும் போது, பாவத்தை சந்திக்கும் போது, பிசாசை சந்திக்கும் போது என் பலத்தில் அல்ல, கிறிஸ்து என்னுடைய பலனாக இருக்கிறார். என்னுடைய பலன் யாரு? கிறிஸ்து. கிறிஸ்துவை கொண்டு, அவருடைய பலத்தை கொண்டு நான் நடப்பேன். கிறிஸ்துவினுடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன். அவருக்குள் நான் பலன் கொள்ளுவேன். உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷன். Blessed is the man whose strength in you. உங்க பலன் எங்க இருக்குது? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்க பலன் எங்க இருக்குது? நம்ம பலன் எங்க இருக்குது? கையில் இருக்குது, தலையில் இருக்குது நினைக்கிறோம், மூளையில் இருக்குது. இல்லை, நம்முடைய பலன் கிறிஸ்து. நான் அவர் என்னுடைய பலனாக இருக்கிறார். தாவீது இன்னொரு இடத்துல சொல்றார், 18ஆம் சங்கீதத்தில், பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. அவருடைய பலனை முன்னிட்டு, அவர் தான் என்னுடைய பலன் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் என்னுடைய அஸ்திபாரம். அவருடைய பலத்தில் நான் நடக்கிறேன். அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேலே நமக்கு கிடைக்கக்கூடிய பலன், அவருடைய வாக்குத்தத்தத்தின் மூலம் எனக்கு கிடைக்கக்கூடிய பலன். அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். சங்கீதம் 116:9-10. சங்கீதம் 116:9-10. 9 படி. நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் நடப்பேன், விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். நான் மிகுதியும் வருத்தப்படேன். நான் ரொம்ப வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா ஆண்டவராகிய கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளவருடைய தேசத்தில் நடப்பேன், விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். அவருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு யாராவது ரொம்ப வருத்தத்தோடு வந்திருக்கிறீங்களா? துக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? ரொம்ப வருத்தப்படாதீங்க.
அவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க. நான் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில், நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் நடப்பேன். எப்படி நடப்பேன்? விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்படேன். அவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறவங்க ரொம்ப வருத்தத்திலே வாழ மாட்டாங்க. வருத்தம் வரும், டக்குனுடைய வாக்குத்தத்தை என்ன பண்ணுவாங்களே, பலப்படுத்தும். அந்த பலனை கொண்டு என்ன பண்ணுவாங்க, தேவனோடு க்ளோஸாக நடப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் அந்த அனுபவம் உண்டா உங்களுக்கு? சில நேரங்கள் அப்படியே தோண்டு போய் சோர்ந்து போய் ஒடுக்கப்பட்டு தள்ளாடுகின்ற நேரத்தில் அவருடைய வார்த்தை வந்து நம்ம என்ன பண்ணுகிறது, பூஸ்ட் பண்ணுகிறது. அவருடைய வார்த்தை நம்மளை தூக்கி எடுக்குது, நம்மளை பலப்படுத்துகிறது. அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறது மூலம் நம்ம என்ன பண்ணுறோம், மிகுதியும் வருத்தப்பட மாட்டோம். வருத்தம் அடைவோம், ஆனால் ரொம்ப வருத்தம் அடைய மாட்டோம். ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்கள். நாம் காண்கிறபடி வாழ்கிறவர்கள் அல்ல, விசுவாசிக்கிறபடி வாழ்கிறவர்கள். இல்லையா சொல்லாமா? தேவனாகிய கர்த்தரின் பலனாயிருக்கிறார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய வாக்குத்தத்தத்தின் மீது விசுவாசம் வைத்து அவரோடு கூட என்ன பண்ணுவது, நடப்பது. அவரோடு நடப்பது எப்படி? அவருடைய பலத்தை கொண்டு முன்னிட்டு, அவருடைய வல்லமையை முன்னிட்டு அவரே என்னுடைய பலனாய் எடுத்துக்கொள்வது. அது மட்டும் இல்லை, அவருடைய வாக்குத்தத்தத்தின் மூலம் எனக்கு வருகின்ற பலன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவருடைய கிருபையின் மூலம் நமக்கு கிடைக்கின்ற பலன். அவருடைய கிருபையின் மூலம். எபிரேயர் 4:12, எபிரேயர் 4:12 எடுங்க. எபிரேயர் 4:12, சாரி எபிரேயர் 4:2. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, ஆனால் விசுவாசத்தோடு கேட்குறாங்களா? எத்தனை பேர் ஆண்டவர் வந்து இந்த உலகத்தில் உங்களுடைய கால்கள் தள்ளாடாமல் உங்களை நடத்துவார்னு நம்புறீங்க? நம்ம பாட்டு மட்டும் பாடுறோம், கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார், இஸ்ரவேலை காக்கிறவர், ஜாய் சாமுவேலை காக்கிறவர். உங்க பேரை சொல்லுங்க, உங்களை காக்கிறவர். தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, நம்மளை நடத்துவார், எல்லா சூழ்நிலையும் நம்ம கூட இருப்பார், நம்மை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். நான் வந்து தள்ளாட மாட்டேன், தள்ளுண்டு போவதில்லை. அவருடைய கிருபை, அவருடைய வார்த்தை என்னை என்ன பண்ணுகிறது, பலப்படுத்துகிறது. யோவான் 17:17 என்ன சொல்லுகிறது? உம்முடைய சத்தியத்தின்படி அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே, படிங்க யோவான் 17:17, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஹல்லேலூயா. உம்முடைய வசனமே சத்தியம். அந்த வசனத்தை விசுவாசிங்க. அந்த வசனத்தின் மீது உங்களுடைய உறுதி என்ன பண்ணுங்க, வையுங்க. அந்த வசனத்தின் மூலம் பலன் கொள்ளுங்க. அந்த வசனத்தை முன்னிட்டு என்ன பண்ணுங்க, ஆண்டவரை பின்பற்றுங்கள். வாக்குத்தத்தத்தின் மீது ஒரு பலன் உண்டாகட்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடுமாறுவாங்க, தடுமாற்றம் அடைவாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது ஒரு உறுதியான விசுவாசம் இருக்காது. அவரை அவருடைய பலனா என்ன பண்ணுறதில்லை, கொல்லுவதில்லை, அவர்கிட்ட இருந்து பலன் எடுக்கிறதில்லை, தங்க பலத்திலேயே போராடுவது, அவங்களுடைய சொந்த பலத்திலேயே முயற்சிப்பது. என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. அப்போ அவருடைய பலனை பெற்றுக்கொள்வது, அவருடைய பலனை பெற்றுக்கொண்டால் தான் தேவனோடு நம்ம சேர்ந்து என்ன பண்ண முடியும், நடக்க முடியும். அவருடைய பலன் இல்லாமல் நம்ம சுய பலத்தில் நம்ம தேவனோடு சேர்ந்து நடக்க முடியாது. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 45:11 எடுங்க. சங்கீதம் 41:15.
சங்கீதம் 41:15. சாரி 45:11. 45:11. சங்கீதம் 45:11. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்துகொள். அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரை நம்ம எப்படி பார்க்குறோம், எப்படி பார்க்கணும்? நாம் அவரை நம்முடைய ஆண்டவராக பார்க்குறோம், நம்முடைய இரட்சகராக பார்க்குறோம், நமக்கு கிருபை கொடுக்கிற ஒரு தேவனாய் பார்க்கிறோம், தயை பெருத்தவராக பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம். இப்போ இந்த வசனம் சொல்லுது, ஆண்டவரை உன்னுடைய மனவாளனா பாருன்னு. அவரை யாரா பார்க்கணும்? நம்முடைய மனவாளனாய் பார்க்கணும். அப்போ மனவாளனா பார்க்கறது மட்டும் இல்லை, அவரை நம்முடைய எஜமானனாகவும் நம்ம பார்க்கணும், நம்முடைய ஆண்டவராக பார்க்கணும். நம்முடைய எஜமானனாக, நம்முடைய ஆண்டவராக, நம்முடைய மனவாளனாக. இப்போ இங்கே சொல்லப்படுகிறது, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை என்ன பண்ணு? பணிந்துகொள். அவரை மனவாளனாய் நாம் பார்ப்போமானால் நாம் மனவாட்டியாக என்ன பண்ணுவோம்? ஆயத்தமாவோம். மனவாட்டியாக ஆயத்தமானா மனவாளனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது உண்மையாகவே அவர் நம்ம மேல் என்ன பண்ணுவார்? பிரியப்படுவார். உன்னத பாட்டு 8:5. உன்னத பாட்டு நம்முடைய மனவாளனா அவரை பார்க்கணும், மனவாளனாய் நம்ம அவரை அறிவது. உன்னத பாட்டு 8:5. தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வனாந்திரத்தில் வருகிற இவள் யார்? கிச்சலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள், அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு, தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு, வனாந்திரத்திலிருந்து தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? இந்த வனாந்திரமான இந்த உலகத்திலிருந்து நேசர் மேலே சாய்ந்து கொண்டு அவரை நம்முடைய மனவாளனாக கொண்டு என்ன பண்ணுவது? வாழ்வது. அவரை மனவாளனாக எண்ணி அவரோடு கூட ஜீவிப்பது. ஸோ அவரை மனவாளனாக நம்ம பார்க்கும்போது ஒரு மனவாட்டியாக நம்ம எப்படி நடந்து கொள்ளணுமோ அப்படி நம்ம நடந்து கொள்ளும் போது தேவனோடு நம்ம இணைந்து ஏனோக்கை போல என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். அதே போல யோசுவா ஒரு காரியத்தை சொல்றாரு, 24:15 நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே என்ன பண்ணுவோம்? சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே நாம் சேவிப்போம். அப்போ அவரை என்னுடைய எஜமானராக, அவரை என்னுடைய ஆண்டவராக, அவரை என்னுடைய மனவாளனாக நான் எண்ணி அவரை நான் பின்பற்றும் பொழுது அப்பொழுதுதான் நான் அவரோடு சேர்ந்து என்ன பண்ண முடியும்? நடக்க முடியும். அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்ம நம்ம ஆண்டவரை எப்படி எண்ணுவது, ஆண்டவரை எப்படி பார்க்கணும், ஒரு நியாயாதிபதியாய் அவரை பார்த்து அவர் என்னை கண்காணிக்கிறார்னு நடந்து கொள்வது. அதன் பிறகு அவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார், பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார், நம்முடைய இரட்சகராக இருக்கிறார் என்கிற உணர்வோடு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி அவரோடு கூட சேர்ந்து வாழ்வது. அப்புறம் மனவாளனாய், அவரை இரட்சகராய், அவரை நம்முடைய ஆண்டவராய் பார்ப்பது. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்னன்னு சொன்னால், ஒரு கீழ்ப்படிதல் உள்ள வேலைக்காரனாக நம்ம நடந்து கொள்வது. ஆண்டவருக்கு முன்னால் எப்படி நடப்பது? ஒரு கீழ்ப்படிதல் உள்ள, ஒரு தாழ்மை உள்ள ஒரு வேலைக்காரனாய். நான் ஒரு எஜமானனுக்கு நான் யாரு? ஒரு வேலைக்காரன். லூக்காவில் லூக்கா 17:10. லூக்கா 17:10. லூக்கா 17:10. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். அப்போ என்ன அர்த்தம்னா, ஆஸ் எ ஒபீடியன்ட் சர்வெண்ட், அவர் என்னுடைய எஜமானர். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அவரை நம்முடைய எஜமானராக, அவரை நம்முடைய மனவாளனாக, அவரை நம்முடைய ஆண்டவராக.
இப்போ ஒரு வேலைக்காரன் போல நான் நினைக்கணும். எப்படிப்பட்ட வேலைக்காரன்? அப்பிரயோஜனமான வேலைக்காரன். எனக்கு கட்டளையிடப்பட்டவைகளை மாத்திரம் நான் என்ன பண்றேன், செய்கிறேன் என்கிற ஒரு உணர்வோடு நான் தேவனை என்ன பண்ணுவது, அவரோடு சேர்ந்து நடப்பது. அது மட்டும் இல்லை, ஏசாயா 33:22, 33:22, ஏசாயா 33:22. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாயப்பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். அப்போ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், அவருக்கு உங்களை அர்ப்பணிப்பு, அவருக்கு நம்மளை சப்மிட் பண்ணுவது. எப்படி? ஒரு அரசனுக்கு கீழே ஒரு குடிமக்கள் இருப்பது போல. ஒரு அரசனுக்கு கீழே ஒரு குடிமக்கள் இருக்கும்போது, ஒரு அரசனுக்கு முன்னால குடிமக்கள் எப்படி இருப்பாங்க? ஒரு அரசனை அவங்க அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக, அரசனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகின்றவர்களாக. அப்போ கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாயப்பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். முதல்ல அவர் நம்ம எஜமானன், வேலைக்கார மாதிரி நடந்துங்க. ரெண்டாவது அவர் நம்முடைய ராஜா, அவருக்கு சப்மிட் பண்ணுங்க. ஒரு அரசனை போல உங்களுக்கு என்ன பண்ணுங்க, அவருக்கு உங்களை அர்ப்பணித்து வாழுங்கள். அடுத்தது நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு காரியம்தான், அதையே நான் இன்னொரு வசனத்தின் மூலம் சொல்கிறேன். அவர் நம்முடைய மணவாளன் என்கிறத இன்னும் ஆழமாக சொல்கிற ஒரு பகுதி எபேசியர் 5:25-27. அவர் நம்முடைய மணவாளனாக இருக்கிறார். ஒரு மணவாளனுக்கு உத்தமமான ஒரு கன்னி பெண்ணாய் நம்ம என்ன பண்ணணும், நம்மை ஒப்பு கொடுக்கணும். எபேசியர் 5:25-27. புருஷர்களே, உங்கள் மனைவிகள் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாய் அதை தமக்கு முன் நிறுத்திக்கொள்ள தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை ஒரு அதாவது முன்னாடி முன்னாடி ஒரு நம்ம மணவாளன்னு பார்த்தோம் இல்லையா? ஒரு மணவாளனுக்கு ஒரு மணவாட்டியை போல நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டவர் பார்த்து உங்களை ரசிக்கிற மாதிரி நீங்கள் இருங்கன்னு சொன்னல. அது எங்கே பார்த்தோம்? சங்கீதம் 45 பார்த்தோம். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது கல்யாணம் ஆன பிறகு. இது எப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னால. ராபின் சொல்லுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்போ கல்யாணம் ஆன பிறகு நம்ம ஒரு மணவாளனுடைய மணவாட்டியா இருப்போம். ஆனா அங்க எப்படி இருக்கிறோம்? மணமகளா இருக்கிறோம். சங்கீதத்தில் மணமகள், இங்க மனைவி. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு மனைவியை போல அல்லது ஒரு மணமகளை போல, ஒரு நியாயாதிபதிக்கு முன்பாக நிற்கிறோம் என்கிற உணர்வை போல, ஒரு ரட்சகர், அவர் ஒரு தயை பெருத்தவர், அவருக்குள்ள என்னுடைய பலன் இருக்கிறது, அவர்தான் என்னுடைய மெரிட். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இது எல்லாமே நம்ம பார்த்தது சப்மிஷன். ஆண்டவருக்கு முன்னால் நம்ம எப்படி அர்ப்பணித்தவர்களாக. அது மட்டும் இல்லை, ஒரு சர்வெண்ட் ஆட்டிடியூட், ஒரு வேலைக்காரனை போல, ஒரு ஊழியக்காரனுடைய மனநிலையை போல, அதுக்கப்புறம் அவரோடு ஒரு மணவாட்டியை போல நம்ம இருந்தாதான் அவரோடு என்ன பண்ண முடியும், சேர்ந்து நடக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. எத்தனை காரியம் பார்த்தோம். அவர் நம்முடைய நியாயாதிபதியா இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட நியாயாதிபதியா இருக்கிறார்? பரிசுத்தமுள்ள நியாயாதிபதி, பட்சபாதம் இல்லாமல் நியாயத்திருக்கிறவர், அவனுடைய கிரியைகளுக்கு நியாயத்திருக்கிறவர். நியாயாதிபதி நம்மளை பார்க்கிறார் என்கிற உணர்வு நமக்கு அவசியம். ரெண்டாவது, என் பாவத்தை மன்னிக்கக்கூடிய வல்லமை ரட்சகர், அவர் என்னை நீதியில் நடத்தக்கூடியவர், நான் அவரிடத்தில் திரும்புறதவரை வேற வழியில், அவர் தான் என்னுடைய ஆண்டவர். மூன்றாவது, அவருடைய என்னுடைய மணவாளன், நான் அவருக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு மணவாட்டியா நடந்து கொள்ளணும். நாலாவது, என்னுடைய ராஜா. ஐந்தாவது, அவர் என்னுடைய மாஸ்டர், அவருடைய எஜமான், நான் வேலைக்காரன். ஆறாவது, நான் மணமகள், அவர் மணவாளன்.
இந்த உணர்வோடு நாம் இருப்போமானால் நிச்சயமாய் அவரோடு என்ன பண்ண முடியும்? சேர்ந்து நடக்க முடியும். எத்தனை பேருக்கு விளங்குகிறது? எல்லாரும் எழுந்திருப்போம் இந்த நல்ல மாலை வேளையில். இதை நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு நடப்பதற்கான ஒரு ஒரு பிக்சராக நம்ம வைத்துக்கொள்ளணும். நான் இப்படிலாம் இருந்தாதான், இப்படிலாம் நான் செயல்பட்டாதான் நான் ஆண்டவரோடு கூட என்ன பண்ண முடியும்? க்ளோஸாக நடக்க முடியும், அவரோடு கூட சேர்ந்து வாழ முடியும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் நீதி உள்ள நியாயாதிபதியாய், பரிசுத்தம் உள்ள நியாயாதிபதியாய், அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்க்கிறவராய் நீர் இருக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு முன்பாக பயபக்தி உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, ஆண்டவரே, இந்த பூமியிலே நாங்கள் வாழும் காலமளையும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னது போல நாங்கள் ஆண்டவரே பயமுள்ள உமக்கு பயந்து நடக்கிறவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மாத்திரல எங்கள் பாவத்தை மன்னிக்கிற ஒரு இரட்சகராய் நீர் இருக்கிறீர். உடைய ரத்தம் ஆண்டவரே எங்கள் பாவங்களை கழுவுகிறது, எங்கள் பாவங்களை மன்னிக்கிறதற்கு நீர் தயை பெருத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுடைய மனவாளனாக இருக்கிறீர், நாங்கள் உங்களுடைய மனவாட்டியாக இருக்கிறோமே, அந்த உணர்வு எங்களுக்கு அவசியம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய எஜமானராக இருக்கிறீர், நாங்கள் உங்களுடைய வேலைக்காரர்களாக இருக்கிறோம். நீர் எங்களுடைய ராஜாவாக இருக்கிறீர், நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிறோம். ஓ, இந்த நல்ல ஆண்டவரே மாலை வேளையில இப்படிப்பட்ட உணர்வோடு நாங்கள் உம்மை ஆண்டவரே உம்மோடு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. மாலை ஆராதனையில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உம்மோடு சேர்ந்து எங்களுடைய கண்கள் எப்பொழுதும் உண்மையில் ஆண்டவரே நோக்கமாக இருக்கும்படியாக, எப்பொழுதும் உண்மை எங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கலாம் இருக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் கூட இந்த கேட்ட சத்தியங்களை எங்களுக்கு ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை